ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை நம்பியே வேலை கொடுக்க முடியாது. நீ வேற குழப்பத்துல இருக்க. நீ வேற இடம் பாரு. நான் ரம்யாவை எவ்வளோ விரும்புகிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை சார். ரம்யாவுக்கு இப்போ வரைக்கும் என் மேலே ஒரு விருப்பம் இருக்கு. ஆனால் அவள் அதை வெளியே சொல்லாமல் அவள் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கா. அதுவும் எனக்கு தெரியும் சார். ஆனால் பெரியவங்க மண்டபத்தில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது சம்பந்தமாக எந்த ஒரு முன்னேற்பாட்டையும் அவங்க பண்ணலை. அப்படியே இந்த விஷயத்தை மறந்துட்டாங்க. பட் என்னால் ரம்யாவை எந்த சூழ்நிலையும் மறக்க முடியாது. நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் சார். ப்ளீஸ் சார். என் தம்பி ஒன்னு சேரணும்னா எப்படி சேர முடியும்? அன்னைக்கு உங்க அம்மா மண்டபத்துல பண்ண காரியத்தை நீ தானே பாத்துட்டு இருந்த. வினோதினி ரம்யாவை அவ மூத்த மக மாதிரி வளர்த்துட்டு இருக்கா. அவளையே நிச்சயத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னவங்கள உங்க அம்மா. அப்படியே அந்த பொண்ணு மேல இருக்கிற பழைய கோவத்துல நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க மனசுலதான் இந்த கல்யாணமே நடக்க கூடாதுங்கிற எண்ணம் தானே இருக்கு. அப்படி இருக்கிற வீட்டுல எந்த அம்மா தான் தான் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிப்பாங்க? சொல்லுப்பா சொல்லு. புகுந்த வீட்டுல தான் பொண்ணு நல்லா வாழ்வாங்கிற நம்பிக்கை இருந்தா தானே பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை தான் அன்னைக்கு நீங்க மண்டபத்துல கெடுத்துட்டீங்களே. அப்புறம் என்ன நம்பிக்கையில அவங்க பொண்ணை கட்டி கொடுப்பாங்கன்னு என் பையனை வந்து பேச சொல்றீங்க? என் மேல இருக்க நம்பிக்கையில தாமா. எங்க அம்மா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். நான் கண்டிப்பா அதை மறுக்கல, மறக்கவும் இல்லை. நல்லவங்க மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி என்னையே அவங்க ஏமாத்திட்டாங்கம்மா. எப்ப தான் பையன் ஆசையை கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அப்பவே நான் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுறது இல்ல. அம்மா இப்பவும் எனக்கு ரம்யா வேணும்னு சொல்றது அந்த வீட்டுக்கு மருமகளா இல்லம்மா, எனக்கு மனைவியா. எனக்கு காசு பண்ண முக்கியம் இல்லம்மா, ரம்யா தான் முக்கியம். அவங்க என் பேர்ல எந்த சொத்து எழுதி வைக்கலாம்னாலும் எனக்கு பரவாயில்லம்மா. என்னால சொந்த காலில் நின்று சாதிக்க முடியும். நானும் படிச்சிருக்கேன், ரம்யாவும் படிச்சிருக்கா. எங்களால தனியா நின்று வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? அந்த நம்பிக்கையில தான் எங்களை ஒன்று சேர்த்து வைக்க சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன். பெரியவங்க பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்ணோம்? நாங்க ஆசைப்பட்டதை தவிர வேற எந்த தப்பும் நாங்க பண்ணல. என்னை நம்புங்கம்மா, கண்டிப்பா நான் ரம்யாவை நல்லா பார்த்துப்பேன். வாழ போற வீட்டை நம்பி பொண்ணை கொடுத்தாலும் பொண்ணு நம்புறது புருஷனை தானம்மா. அந்த நம்பிக்கை ரம்யாக்கு என் மேல நல்லாவே இருக்கு. அவளை நான் நல்லா பார்த்துப்பேன்னு நீங்களும் நம்புங்கம்மா. நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆசைப்பட்டவங்க ஒண்ணு சேர முடியாம போறதும் கஷ்டம்தான், எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம் கிரஷ், இது அவங்க குடும்ப விஷயம். இதுல நான் என்ன பேசுறது சொல்லுங்க? அவங்க அண்ணி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் ரம்யா கேப்பா. நீ பேசுறதா இருந்தா அவங்க கிட்ட தான் பேசணும். அவங்க எங்க அம்மாவால ரொம்ப காயப்பட்டுட்டாங்க சார். அவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமலும் அவங்க முன்னாடி நிற்க தைரியம் இல்லாமலும் தான் சார் உங்ககிட்ட வந்து சொல்றேன். ரம்யா என் மேல வச்சிருந்த காதலையும் முதல்ல சொன்னது உங்ககிட்ட தான் சார். காரணம் நீங்க அவங்க அன்னைக்கு புரிய வைப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் சார். அதே நம்பிக்கையில தான் நானும் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்காக கொஞ்சம் பேசுங்க சார். முன்ன இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற, அதை புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கும் விஷயம் தெரியும். நீங்களும் ரம்யா அண்ணியும் ஒன்று சேர போறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி எங்களையும் சேர்த்து வச்சிருங்க சார். தம்பி சரியாதான் கணிச்சு வந்திருக்கு. ரங்கநாயகி அம்மா மாதிரி சூழ்நிலையை நம்மளுக்கு சாதகமா ஆக்கிக்க வேண்டியதுதான். அதுவும் இல்லாம இந்த பையனை பார்த்தா நல்ல பையனாதான் தெரியறான். இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒன்னும் சேரக்கூடாது? இங்க பாருங்க தம்பி, நீங்க ஆரம்பத்துல பேச வரும்போது எனக்கு உங்க மேல கோபம் இருந்தாலும்
நீங்க பேசுறத வச்சு பாக்கும்போது உங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் தான் வருது. எங்க பொண்ண கண் கலங்காம நல்லபடியா பாத்துப்பேன்னு எங்க கிட்ட உறுதி கொடுங்க. நாங்க போய் அவங்க வீட்ல பேசுறோம். நிச்சயமாமா, நான் நல்லபடியா பாத்துப்பேன், என்ன நம்புங்க. அப்ப நாங்களும் பேசுறோம். அம்மா, அவர்தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீயும் பேசுறோன்னு சொல்ற. நாம எப்படிமா இதுல தலையிட முடியும்? என்ன வாசு, எப்ப ஒருத்தன் தன்னை நம்பி வர பொண்ணுக்காக தான் வசதியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு தான் வேணும், கஷ்டப்பட்டாது அந்த பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்றான் பாரு. இவர மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு ரம்யா தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். இத நீதாண்டா வினோதினிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும். அம்மா, அவர்தான் புரியாம பேசுறாருன்னா நீயும் கூட சேர்ந்துகிட்ட நான் எப்படிமா அவங்க குடும்ப விஷயத்த பேச முடியும்? என்னடா இது? என்ன அவங்க குடும்பம் நம்ம குடும்பம்னு பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அதான் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா ஆக போறோம்ல. என்னடா அப்படி பாக்குற? அதான் ஒத்துக்கிட்டாச்சுல. இங்க பாரு, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா ரம்யா யாரு? உனக்கு தங்கச்சி தானே? ஒரு அண்ணனா தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குல்ல. அப்ப நீ தான் வினோதினிட்ட பேசணும். தம்பி சரியாதான் வந்திருக்காரு. தம்பி இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என் பையன் உங்களுக்காக பேசலனாலும் அவன் தங்கச்சிக்காக அவன் கண்டிப்பா பேசுவான். நீங்க தைரியமா இருங்க. அது சார் சொன்னா நல்லா இருக்கும். இன்னும் என்னப்பா சாரு மோருன்ட்டு உரிமையா கூப்பிடுங்க. சார், உங்க காலில் வேணாலும் விழுறேன் சார், எனக்காக கொஞ்சம் பேசுங்க சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். இது பாரு தம்பி, நீ போப்பா, கண்டிப்பா என் பையன் பேசுவான். ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ் சார். அப்ப நான் வரேம்மா. வாப்பா. வரேன் சார். என்னம்மா நீ அந்த பையன் முன்னாடி என்ன வினோதினி கிட்ட பேச சொல்ற? இது தப்புமா. நான் எப்படிமா? என்னால பேச முடியாது. எப்படி பேச முடியும்னா? இங்க பாருடா, இனிமே அந்த குடும்பத்தோட பொறுப்பை நீ தான் எடுத்துக்கணும்.